அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக ஐடி விங் சார்பில் இரத்தத்தின் இரத்தமே என்ற தலைப்பில் மாபெரும் இரத்த தான முகாம்கள் மே 11 அன்று நடைபெற்றன. 12 மண்டலங்கள் 82 அமைப்பு ரீதியான மாவட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட இந்த முகாம்களை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்கள் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இந்த இரத்த தான முகாமில் பல்வேறு அஇஅதிமுக நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட 20,583 பேர் இரத்த தானம் செய்தனர். மண்டல வாரியாக சென்னை 3200, காஞ்சிபுரம் 1561, வேலூர் 1497, விழுப்புரம் 1566, தஞ்சை 1453, திருச்சி 1470, சேலம் 1854, கோவை 1635, ஈரோடு 1409, மதுரை 1900, விருதுநகர் 1626, திருநெல்வேலி 1412. எத்தனை பேர் இரத்த தானம் அளித்தனர்? ஒரு யூனிட் இரத்த தானத்தால் 4 உயிர்கள் வரை காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இந்த இரத்த தான முகாம்கள் குறித்த மண்டல வாரியான ரிப்போர்ட்களை இன்று மாண்புமிகு புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வழங்கினர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இரத்த தான முகாம்களை சிறப்பாக ஒருங்கிணைத்த ஐடி விங் நிர்வாகிகளுக்கும், உறுதுணையாக இருந்த மருத்துவ ஊழியர்களுக்கும், இரத்த தானம் அளித்த அனைவருக்கும் பாராட்டுகளை திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார்கள்.